ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருப்பு படம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கு. இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கேரக்டரில் சூர்யா நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டரில் தான் செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷனில் ஆர்ஜே பாலாஜியோட தயாரிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்து ஒரு அப்பாவும் ஒரு மகளும் வர்றாங்க. எங்கன்னா சென்னைக்கு வராங்க. வர்ற வழியில் அவங்ககிட்ட இருந்த பணமும் நகை எல்லாமே கொள்ள போகுது. ஸோ அது கொள்ளையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸும் அவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த நகையெல்லாம் ரெக்கவரி பண்ணுறாங்க. பட் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, நீங்கள் டேரெக்டாக போய் கோர்ட்டில் சொல்லுங்கள். கோர்ட்டில் சொல்லி அவங்க மூலியமாக தான் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் அது கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு போகிறாங்க. போகிற இடத்துல அவங்க பார்க்குறது யாருன்னா ஆர்ஜே பாலாஜி. ஸோ அவர்கிட்ட வந்து மூவ் பண்ணுறாங்க. பட் அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாள் கடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆகிற அந்த அப்பாவும் பொண்ணும் இதுக்கடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்ஜே பாலாஜிக்கும் தீர்சாவுக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. ஆர்ஜே பாலாஜியானா அந்த ஏரியாவில் அந்த கோர்ட்லேயே அவர் தான் வச்சதான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டான் வக்கீல் மாதிரி இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நடராஜன். ஸோ அவர் வந்து அங்கே ஜட்ஜாக இருக்காரு. இவர் சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறது தான் இவர் கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுல அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் அந்த அப்பாவுக்கும் அவளுக்கும் நீங்கள் போய் யாரை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் அவங்க பார்க்க போகிறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணன், அதாவது நம்ம சூர்யா. ஸோ அவங்ககிட்ட போய் கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னோடனே அவர் உள்ளே புகுந்து எல்லாத்தையும் பக்காவாக முடித்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து சூர்யாவுக்கும் நம்ம நடராஜன், அதுக்கப்புறம் வந்து இங்கேட்டு ஆர்ஜே பாலாஜி 3 பேருக்கும் இடையில பெரிய பிரச்சனை வருது. இதில் சூர்யாவால் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்படி பாதிக்கப்பட்ட ஆர்ஜே பாலாஜி சூர்யாவை எப்படி பழி வாங்கினார், அவர் கூட இருந்தவங்கள என்ன செஞ்சாங்க, அதுக்கு பதிலாக அவரை எப்படி பழி வாங்கினார். ஸோ இதுதான் கதையோட மீதி கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் வித்தியாசமாக முன்னாடியே கொஞ்சம் முன்ன பின்ன போகிற மாதிரி இருந்தாலும், ஆனால் சீன் பை சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பக்காவாக எடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆர்ஜே பாலாஜி இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க தெரியும், இப்படிலாம் அவருக்கு ஒரு திறமை இருக்குன்னு இவெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சு, ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இவரோட இந்த படத்தில் சவுண்ட் அண்ட் மியூசிக் எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.